How much you change your mind with this word. இந்த வசனத்தை வச்சு இந்த எண்ணங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரியோ அதான் வெற்றியின் அளவு, அதான் உன் பொருளாதாரம், அதான் உன் குடும்ப சமாதானம், அதுதான் உன்னோட பாதுகாப்பு, அதுதான் உன் லைஃப். டாக் வித் யுவர் செல்ஃப். உன்னை குறித்து என்ன பண்ணு, உங்ககிட்டயே நீ என்ன பண்ணு, நிறைய ஒரே வழி இதுதான். உங்ககிட்ட நீயே நிறைய பேசு. டாக் டு யுவர் செல்ஃப். இன்னிலிருந்து இது என்ன பண்ணு, பிராக்டிஸ் எடு. ஒரே ஒரு ரகசியத்தை நான் அப்பன்னு சொல்றேன், யாரும் பார்க்காத இடத்துல நீ யார் என்பார். நான் எனக்கு தெரியும் நான் யாருன்னு. யாரும் என்ன பார்க்காத ஒரு இடத்துல நான் யாருன்னு எனக்கு தெரியும். I know who I am. உனக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க. சிந்திக்கிறேன் பாரு, யாரை பத்தி சிந்திக்கிறேன் பாரு, என்னென்னலாம் சிந்திக்கிறேன் பாரு. புரியுதுங்களா? நீ தனியா உட்கார்ந்து யாரை பத்தி என்னென்னலாம் சிந்திக்கிறேன்னு பாக்குற, அதான் நீ, அதான் நான். அந்த இடத்துல உன் மைண்டை டிசிப்ளின் பண்ணு. அந்த இடத்துல இந்த சிந்தனை தப்பு, இந்த தாட் தப்பு, இப்படி நான் நினைக்க கூடாது, இப்படி நான் சிந்திக்க கூடாதுன்னு அப்ப நீ அந்த சிந்தனைகளை என்ன பண்ணு, சொல்லுங்க, என்ன பண்ணு, அதோட என்ன பண்ணு, ஃபைட் பண்ணு, போராடு, அதோட போராடு. உன் எண்ணங்களோட பிசாசோட போராட்டமே இருக்காது உனக்கு. உன் எண்ணங்களோட நீ போராடி சரி பண்ணா பிசாசோட உனக்கு என்ன இருக்காது, என்ன இருக்காது, போராட்டமே இருக்காது. சத்தியமா சொல்றேன் நான். நீயும் நானும் பிசாசோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசோட போராடுறதுக்காக தேவன் நம்மளை வைக்கல. நம்ம வாழ்க்கை அவ்வளோ சீப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் பிசாசோட போராடிட்டு இருக்கிறது. பிசாசு அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. நம்ம மேல வச்சிருக்கிற அனாயிண்டிங் அவ்வளோ சீப்பும் இல்லை. நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம், தேவ பிள்ளைன்ற அந்த என்ன சொல்றது, அந்த பிரிவிலேஜ், இதெல்லாம் வந்து பிசாசுக்கு ஒரு பிசாசு நமக்கு கால் தூசு கூட இல்லை. இப்ப நம்ம பிரச்சனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இன்னைக்கு நல்லா ஒரு தரமான வாழ்க்கை வாழ முடியலன்னா அதுக்கு காரணம் பிசாசு இல்லை, உன் கணவன் இல்லை, உன் மனைவி இல்லை, உன் பிள்ளைகள் இல்லை, உன்னை சுத்தி இருக்கிறவங்க இல்லை. நீ அவங்கள நான் உன்னை சொல்லட்டுமா, உன் லைஃப் ஆண்டவர் யார் கையிலையும் கொடுக்கும். உன் லைஃப் அவங்க முடிவு பண்ற அளவுக்கு கர்த்தர் அவ்வளவு முட்டாளா? பிரார்த்தனாவுடைய சக்சஸ் என் கையிலேயே கொடுத்துக்கிறாரு. You think God is so full to give your success in somebody's hand? உன் வெற்றியை, உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய ஜெயத்தை, உன்னுடைய ப்ரமோஷன், உன்னுடைய நல் வாழ்க்கை ஆண்டவர் இன்னொருத்தர் கையில கொடுத்திருக்காரு. நம்புறேன். இன்னொருத்தர் வந்து வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு சொல்லுங்களேன். அவ்வளவு முட்டாள நினைக்கிற கர்த்தரை. உன் வாழ்க்கை யார் கையில தான் இருக்குது? உன் கையில. இன்னைக்கு நீ பார்க்கிற ரிசல்ட் யாரோடது? உன்னால வந்தது. நீ நல்லா இருக்கிறியோ இல்லையோ, it is your life. You have decided that. உன்னுடைய இன்டென்ஷன், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கைக்கு காரணம். வாழ்க்கை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அம்மா என்ன அப்படி சொல்றாங்க, எங்க அப்பா என்ன இப்படி சொல்றாங்க, அதனால தானே இப்படி. இன்னும் யோரம் தாவீது போல ரிஜெக்டட் வேற யாருமே இல்லை. அம்மா எதிர்த்தாங்க, அப்பா ரிஜெக்ட் பண்ணாரு, அம்மா ரிஜெக்ட் பண்ணாங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆமாவா இல்லையா? அத்தனை பேருடைய ரிஜெக்ஷனுக்கு நடுவுல ஒரு 17 வயசு பையன் யாரும் பார்க்காத இடத்துல கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர். வாட் எ பர்சன். 17 வயசுல பக்குவத்தை பாருங்க, 17 வயசுல மெச்சூரிட்டி பாருங்க. அப்பா எதிர்க்கிறாங்க, அம்மா எதிர்க்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ரேஷன் கார்டுல பேரே இல்லை. தாவீது ஏன் ராஜா வேணா தெரியுமா? ஏன்? யாரும் பார்க்காத அந்த இடத்துல அவன் தேவனை துதிச்சான். யாரும் பார்க்காத இந்த இடத்துல அவனோட உண்மை. சவுலை எத்தனையோ முறை கொலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும், அவனுக்குள்ள தேவன் அபிஷேகம் பண்ணினான். நான் அப்படி தொடலாம். ஓ, அவன் மட்டும் என்ன தொடலாமா அப்படி கேட்கல, நான் தொடக்கூடாது, அவ்வளவுதான். அவன் என்ன தொட்டா அது அவன் விருப்பம். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? நான் சொல்றது புரியுதுங்களா? சவுல் வந்து தாவீது ராஜா ஆகிறத விரும்பினானா? அம்மா விரும்பினாங்களா? அப்பா விரும்பினாங்களா? அண்ணன் தம்பிகளா விரும்பினாங்களா? விரும்பினாங்களா? எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டம் தடுத்தாங்க. யாரால தடுக்க முடியும்? யோசேப்பை யார் நேசிச்சா? அண்ணன் தம்பிங்க எல்லாம் நேசிச்சாங்களா? சொல்லுங்க. சுத்தி எல்லாரும் நேசிச்சாங்களா? எப்படி நடந்தது? முட்டாள்தனமான உன்னுடைய ஃபெயிலியரை இன்னொருத்தர் மேல என்ன பண்ணாத, பழி போடாத. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னுடைய ஃபெயிலியருக்கு நான் இன்னொரு மாதிரி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால தானே இப்படி ஆயிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணதுனால தானே இப்படி. நீ கிறிஸ்டியனே இல்லை. You cannot be a Christian. You don't know the principles of God. தேவனுடைய பிரின்சிபல்ஸ், தேவனோட நோக்கம் சித்தம் உனக்கு 5 பைசாக்கு புரியல. உனக்கு உன் வாழ்க்கை ஃபுல்லா இன்னொருத்தர் மேலே பழி போட்டு உன் வாழ்க்கைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ வந்து ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கிற. புரியுதா? நீ நாளைக்கு ஃபெயிலியர் ஆனா அம்மா காரணம், அப்பா காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம், அதை இப்படி ஆயிடுச்சு, என் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அவங்க அப்படி செய்றாங்க, இப்படி செய்ற. Don't blame anyone. You are the reason. நீங்க மட்டும் யாரும் காரணம் இல்லை. உங்களால ஜெயிக்க முடியலன்னு அதுக்கு காரணம் நீங்க தான். ஜெயிச்சாலும்
கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அப்படி செய்ய வைப்பாரு. தாவீதுக்கு எல்லாமே எதிராக இருந்தாங்க, யோசேப்புக்கு எல்லாமே எதிராக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே எதிராக இருந்தாங்க. ஒரு தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை உனக்கு வாழ்க்கையில நீ அதை அடையணும்னா ஒரு சில இடத்துல உனக்கு தனிமை இருக்குது, ஒரு இடத்துல வலி இருக்குது, புரியுதுங்களா? ஒரு கெட்செமனே உனக்கு இருக்குது, எல்லாம் உன்னை விட்டு ஓடி போவாங்க.